வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரியாணிக்கு அரிசியை நல்லா உதிரி உதிரியாக வேக வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை வேக வச்சிடலாம். நான் இங்கே 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. அதாவது 1 கப் அரிசினா 1.5 டம்ளர் தண்ணி. இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு அரை ஸ்பூன் சீரகம், இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்து க்ளோஸ் பண்ணி 2 விசில் மட்டும் கரெக்டாக விட்டுடுங்க. இதோ அரிசி ரெடி. இது நல்லா வெந்துருச்சு. இப்போ சூடாக இருக்கும் போதே இதை கொஞ்சம் உதுத்து விட்டுக்கலாம். குழச்சிடாதீங்க, அடியிலேருந்து அப்படியே எடுத்து உதுத்து விடுங்க. இது இப்போ ஆறட்டும். இது நல்லா ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் உதிரி உதிரி ஆகிடும். அடுத்தது காலிஃப்ளவருக்கு வரலாம். ஒரு சின்ன காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா சுடுதண்ணியில் போடுங்க. தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதும் காலிஃப்ளவரை வெளியே எடுத்துருங்க. இப்படி கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா பூச்சிங்கெல்லாம் செத்துரும். மறுபடியும் ஒருக்கா தண்ணியில் வாஷ் பண்ணுங்க. அப்படின்னா செத்து போன பூச்சியெல்லாம் போயிடும். இதோ காலிஃப்ளவர் பிளான்ச் பண்ணி ரெடியாக இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட் ஆக்குங்க. இதோட நல்ல கலர் வர்றதுக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அண்ட் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிடலாம். இதை இப்போ நல்லா பெசரி விடுங்க. இதோ காலிஃப்ளவர் ரெடி. இது ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டிங்கன்னா மசாலா நல்லா இறங்கிரும். பட் உடனே பொரிச்செடுத்தாலும் இது நல்லாவே இருக்கும். நல்ல சூடான எண்ணெயில் காலிஃப்ளவரை பொரிச்சிடுங்க. இதோ காலிஃப்ளவர் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். காலிஃப்ளவர் ரெடி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துருங்க. இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அதை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததா இதோட 1 கை கொத்தமல்லி, 1 கை புதினா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலையும் புதினாவும் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கணும். ஒரு 2 தக்காளி சேருங்க, கரெக்டாக இருக்கும். தக்காளி சீக்கிரம் வதங்கணும்னா உப்பு சேர்க்கணும். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வதக்க ஆரம்பிக்கலாம். அடுத்ததா இதோட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகணும். அது வரைக்கும் வதக்கிக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் அதை நல்லா வதக்கிட்டேன். இப்போ மூடி போட்டு 1 நிமிஷம் குக் பண்ணலாம். அடி பிடிக்க விட்டுறாதீங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. இதோ ரெடி. இப்போ ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து கிளற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மசாலா மாதிரி வந்துடும்.
இதை இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணலாம். இதோ ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா மிதந்துட்டு வருது. இந்த மசாலாவோட பக்குவம் இப்படி தான் இருக்கணும். இப்போ உப்பு பார்த்துட்டு கரண்டி போட்டுக்கோங்க. இந்த டைம்குள்ள நம்ம பாஸ்மதி அரிசி கூட நல்லா ஆறி இருக்கும், நல்லா உதிரி உதிரியா இருக்கும். இப்போ அதை ஆட் பண்ணிடலாம். இதை இப்போ நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரையும் சேர்த்துடலாம். இந்த பிரியாணிக்கு நம்ம தம் போட போகிறதில்ல, பட் ஃப்ளேம்லேயே அப்படியே மூடி வச்சு கொஞ்சம் நேரம் குக் பண்ண போகிறோம். நல்லா டைட்டாக மூடி சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இது அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ கிளறிட்டு மறுபடியும் இன்னொரு 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில். இதோ நம்மளோட பிரியாணி ரெடி. கொத்தமல்லி இலை தூவி ஃபினிஷ் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.